ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஆரில் சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் தான் போக போகிறோம். என்னடா இது பிஆர்னு சொல்லிட்டு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் தெரியுது. எங்கே இறங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி பீக்லேருந்து சம்பவம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பீக்கில் இறங்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கில் இறங்குவோம். ஏன்டா பீக்கில் இறங்குறேன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் எதுவுமே அதிகமாக வருவாங்கன்னு நம்ம வேறு ரீஜன் புஷ் பண்ணணும். ஸோ அதனால் பீக்கில் இறங்கிட்டேன். ஓகேங்களா, இறங்கின உடனே ஏதாச்சும் கிடைக்குன்னு பார்த்தா வந்த உடனே ஒரு கண்ணே கிடைக்கல. சரி உள்ளே போகணுன்னே நம்ம இன்னும் ஒன் டேப் அடிக்க போகிறோம். எதுக்கு இதுன்னு சொல்லிட்டு மேக்கு. சரி மேக்கும் நம்ம எடுத்து தேவையில்லைன்னு தூக்கி போட்டேன். கோடு வந்துச்சு, கோடையும் தூக்கி போட்டேன் கைஸ். இப்போ என்ன பண்ணால் வந்தோடனே MP40 அப்பா நமக்கு லக்கு தான் சொல்லிட்டு MP40 எடுத்துட்டு அதுக்கப்புறம் AK இருந்துச்சு, அதையும் அப்படி எடுத்துக்கிட்டேன். AKவை எடுத்துக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் புல்லட்ஸ் அப்படியே அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மெடிக்கேட்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையெல்லாம் பார்த்தாச்சு. நமக்கு வந்தோடனே நல்ல லக்காக தான் கன்ஸ் தான் கழிச்சிருக்கு. ஒரு லாங் ரேஞ்ச் ஒரு கன்று, ஷார்ட் ரேஞ்ச் ஒரு கன்று கழிச்சிருக்கு. பார்த்தா பின்னாடி ஒருத்தன் சுட ஆரம்பிச்சிட்டான். நல்ல டேமேஜ் தான். அவள் தான் மண்டையில் வச்சு போடா வீட்டுக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டாச்சு. அப்படியே மெடிக்கேட் சுட்டிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு டேமேஜ் கொடுத்துச்சு எனக்கு வேறு. ஐயோ வச்சுட்டு இருக்கும்போது AK கன் வச்சுருக்கோம்ல, அப்போ இதுக்கு பயம்னு சொல்லிட்டு மெடிக்கேட் சுட்டும் போது அப்படியே மெடிக்கேட் சுட்டிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துருச்சு. சரி தான் பாதிலே அழிச்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் மெடிக்கேட்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே அப்படியே அங்கே போவோம். இங்கே போகும்போது இங்கே 2 பேர் சண்டை நான் இப்போ ஓசிக்கில் எடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்தா ஓரியை போட்டு டக்கு நாக் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படியே ஓடுறான். அப்படியே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இவன் தெருக்க லூட்டெலாம் எடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். சரி ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்க போறியான்னு கேட்டிங்கன்னா சும்மா முடிச்சேன். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் இருந்தான், அவன் பார்த்தியில் நாக்கு வச்சாச்சு. அப்படியே மூமெண்ட் அப்படியே நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கார் இல்லை இது பேர் மேலே ட்ரக்கு மாதிரி இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு கிளம்புறேன். எங்கேடா போகிறது, சும்மா எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி தான் மேப்பில் காமிச்சிச்சு. இது UA காமிச்சு விட்டுச்சு. அந்த எனிமி கிட்ட போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு ஓடி இருக்கு. அந்த பொண்ணு அப்படியே அந்த பொண்ணுக்கும் ஒரு சாட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி வேறு ஊற்றி வந்துட்டா. நிறையா இது சில பேர் கண்ணுங்கன்னு சொல்லி பின்னாடி இருந்தா. அவளே முடிச்சு விட்டாச்சு. அவள்தான் 3 பேர் வந்ததுக்கு. இந்த மேட்ச்சில் மொத்தமாக எத்தனை கில் இருப்பேன்னா 27 கில் இருப்பேன் கைஸ். 27 தான் இருப்பேன். ரொம்ப பெருசாலாம் ஒரு கில் இருக்க மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கெல்லாம் வச்சுட்டு அங்கே ஓடி வருவான். பார்த்தா இங்கே கற்றுக்குவேன். அவன் அப்படி ஓடிட்டான். பார்த்தா ஓட்டான். ஐயோ ஓட்டானே. சரி இந்த மொத்தம் ஒரு பெரியம்மா இருந்துச்சு. அந்த பெரியம்மா வளர்த்து அப்படியே இங்கே வச்சுட்டேன். நான் வச்சோடனே ஒரு பொண்ணு வந்து அதில் நாக் ஆகிடுச்சு. இந்த வேலை இந்த பெரிய மாச்சானே நாக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தேன். அப்போ மேலே ஒருத்தரலாம் டவுன் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவனே டவுன் வச்சிட்டேன் கைஸ். இப்போ வந்து எல்லோரும் ரூட்டையோ பொறுக்கிட்டு அப்படி இப்போ எங்கே போகலான்னு யோசிக்கும்போது இங்கே ஒருத்தன் கார் எடுத்துட்டு எங்கே போகலான்னு பார்க்கும்போது சரி கார் எடுத்து அப்படியே ஃபேக்ட்ரியில் விட்டாச்சு கைஸ். அப்படியே கார் எடுத்து ஃபேக்ட்ரியில் விட்டு கார் எடுத்து ஃபேக்ட்ரியில் விட்டாச்சு. இது சவுண்டு கொஞ்சம் எடுத்துக்கும். அப்படியே ஃபேக்ட்ரிக்கு போனால் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஓடிட்டு இருந்தான். அப்படியே காரால் அங்கே ஏற்றினேன். அப்படியே MP40 அழைச்சிட்டு வந்தேன். பார்த்தா இங்கே செம்ம டேமேஜ் எனக்கு கொடுத்தான். சரி மெடியை போட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மெடியை போட்டேன். அதுக்கப்புறம் இவனுக்கு அப்படியே ஹெட்ஷாட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் தான், அவங்க ஹெட்ஷாட் தைக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ஸ்கோப் போட்டு அடிச்சிட்டேன். பாலில் வச்சுட்டேன். அப்படியே 2 பேருக்கும் அப்படியே கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளியர் பண்ணிட்டாங்க. அப்படியே 2 பேரும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ கார் எடுத்து கிளம்பலாமான்னு யோசித்தேன். வேணாம் சரி உள்ளே போய் ஏதாச்சும் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தேன். சும்மா உள்ளே போனவொன்னு யாருமே இல்லை கைஸ். அப்படியே உள்ளே போனேன். ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரியுறேன். எதுக்கு என்ன பண்ணுறேன் எனக்கே தெரில. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் ஓடணும். அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை வச்சா ஓடிட்டான். பாட்டு வச்சுங்களா, பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக வருவாங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் பாட்டே வராங்க. சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு எங்கே போகலான்னு யோசிக்கும்போது சரி கொஞ்சம் காயினை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயினை கலெக்ட் பண்ணேன்.
இங்கே ஒரு காயின் இருந்துச்சு, அப்படியே அதை எடுத்துக்கிட்டேன். அதே திரும்ப ஏதாச்சும் ஒரு காயின் இருக்குமான்னு பார்த்தா இங்கே ஒரு எல் ஷேப் ஹவுஸ் இருந்துச்சு. அந்த எல் ஷேப் ஹவுஸில் போயிட்டு ஏதாச்சும் காயின் இருக்கான்னு போய் பார்க்குறதுக்காக உள்ளே போனேன். எல் ஷேப் ஹவுஸில் போயிட்டு பார்த்தா இங்கே ஒரு காயின் இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு மேலே போயிட்டு யாராச்சும் இருக்காங்களான்னு சும்மா ஸ்கோப் போட்டு பார்த்தா யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டேன். கார் எடுத்துகிட்டு எங்கே போகுதுன்னு தெரியல. சரி இங்கே இந்த வீட்டுக்குள்ளே ஒரு காயின் இருந்துச்சு, அது அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அப்படியே திரும்ப பீக்குக்கு வந்தா இங்கே பார்த்தா வேர்ல்டு வாரையும் நடந்துருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பேர் இங்கே இருந்தாங்க. சரி எல்லாரையும் முடிச்சுடுவோம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொருத்தவங்க அவனையும் முடிச்சிட்டேன். பாடி டாலிட்டி முடிச்சிட்டேன். பார்த்தா அங்கே ஒரு டேமேஜ் கொடுத்துருக்கான். பின்னாடி டேமேஜ் கொடுத்து நான் முன்னாடி பார்த்து லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கேன். பார்த்தா பின்னாடி வேறு இத்தனை பேர் இருக்காங்க. என்ன பண்ண போகிறோம் தெரில. காவமா என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த மரத்து பின்னாடி போய் ஒன்று க்ளோவில் போட்டு பார்த்து நல்ல டேமேஜ் அப்படியே க்ளோவில் போட்டு மெடிக்கெட் சுற்றிட்டு இருந்தேன். அவ்வளோ மெடிக்கெட்லாம் சுற்றி அதுக்கப்புறம் நான் விளாண்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தேன் அவன் மரத்து பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு அப்படியே இங்கே ஒருத்தன் எங்களுக்கு அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தன் இருக்கான். பின்னாடி ஒருத்தன் அவனை அப்படியே பார்த்தா ஹெல்த் இல்லை. சரி சூப்பர் மெடிக்கெட் போட்டு போச்சு. சூப்பர் மெடிக்கெட்டை போட்டுக்கிட்டேன். அது வந்து லைஃப் ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அவங்க ஒரு எனிமல் அவங்க வந்து MP5 அழிக்க முடியல. சரி இப்போ என்ன பண்ணுறது, வேறு வேலை என்ன, போய் காரை எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு கார் எடுத்தாச்சு. கார் எடுத்துகிட்டு இப்போ எங்கே போக போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருந்தான் ஸ்கையில் ஓடிட்டு இருந்தான். அவங்க அப்படியே முட்டிடலான்னு பார்க்கும்போது அது நான் 50 அப்படியே கீழே இறங்கி MP5 அதுக்கப்புறம் ஒரு AK இருப்பான். சரி இப்போ என்ன பண்ணுறது, திரும்பவும் கார் எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த எண்ணீரை போது அது திரும்பவும் கார் எடுத்துகிட்டு போவேன். அது இதுதான் செட் பண்ணிடுவாங்கன்னா அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு கீழே போய் சும்மா பறந்துட்டு இருப்போம் பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் அங்கே ஒரு எண்ணி அவனை இப்படி முட்டி தூக்கி அப்படியே AK-47 எல்லாத்தையும் தழுத்தி இந்த பிரிட்ஜுக்குள்ளேருந்து ஒருத்தன் தான் அழுத்திட்டு பிரிட்ஜுக்குள்ளே வந்து அதை பாருங்க. லாஸ்ட்டு ஒரு எண்ணி இவங்க அடிச்சா நம்ம போய் ஆச்சுன்னா இங்கே ஏதாவது ஆஃப்லைன் ஏதாச்சும் போயிட்டாங்கன்னு தெரியல, அடிக்கவே மாட்டேங்கிறான்.